டெய்லி காலமே எனக்கு வந்து தடல் புடலா தாங்க அந்த நாள் வந்து ஆரம்பிக்கும். சில வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். பீஸ்ஃபுல் மார்னிங் அந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் போடுவாங்க. என் லைஃப்பில் அப்படி ஒரு சாப்டர் இதுவரைக்கும் இருந்ததே இல்லை. உங்களுக்கு இருந்திருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். தடல் புடலாக தான் போகும். ஒரு லோடு துணி வந்து துவச்சி போட்டுட்டு வந்துட்டேங்க. வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்து கழுகிட்டு ஒரு பெரியவர் மீன் எடுத்துகிட்டு வந்தார். அவர்கிட்ட வந்து 1 கிலோ மீன் வாங்கியிருந்தேன். 1/2 கிலோ கிழங்கா மீன், 1/2 கிலோ சீலா மீன் ரெண்டுத்தையும் நல்லா பேனு பறக்கி கழுகி எடுத்தாச்சுங்க. இது வந்து கிழங்கா மீன் நல்லா கழுகி எடுத்துட்டேன். இது வந்து சீலா மீன், அதுக்கும் பேனை பறக்கி அதையும் கழுகி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இங்கே பார்த்தா என் பாப்பா தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறா. என் மோர் மிளகா அதுவும் என்னைக்கு தான் காஞ்சி எடுத்து நான் என்னைக்கு அதை சாப்பிட்றேன்னு நான் பார்க்கட்டுங்க. அது உப்புன்னு பறக்க விட்டோன்னா பறக்கும். அது ஓடிச்சுன்னா எங்கேயோ போயிடும். இது மாதிரி நிறைய பார்த்துருக்க தெரியுமா? அது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். அவங்க பார்த்துட்டு நிறைய. ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். வளைச்சி வளைச்சி வீடியோ எடுத்துருக்கிறா என் பாப்பா. என் தொட்டி செடியை பாருங்கள், குரங்கு உடச்சி போட்டு வச்சுருக்குது. நான் இப்போ அவசரமாக மீன் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க, எங்கள் ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு. எங்கள் ஊர்னால் இங்கே இல்லை, குன்னூர் கிடையாது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எப்படி மீன் குழம்பு வைப்பாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து தக்காளி பழம் நான் தான் போடுறேன். கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நல்ல புளிப்பு கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் போடணும். மல்லித்தூள் இல்லை அதனால் நான் போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு கூட மாங்காய், முருங்கைக்காயெல்லாம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வாங்க போகலை. நான் 10 ரூபாய் வாங்க போனேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து 100 ரூபாய்க்கு மொய் வச்சுருவாங்க. அதனால் நான் போகலை. சரி இருக்கிறத வச்சு வச்சிடலான்னு இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலாவும் போட்டு கலக்கி விட்டு அடுப்பில் தூக்கி வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிக்கிற நேரத்தில் பொரிக்கிறதுக்குள்ள மசாலா போட்டுக்கலாம். இது வந்து கிழங்கா மீன், நான் சீலா மீன் குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு வந்து உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். நானும் என் பாப்பாவும் நல்லா எடுத்து சாப்பிட்ருவோம். அதுக்காக கருவேப்பிலை நிறைய. அப்புறம் வந்து 1 ஸ்பூனு மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை வெட்டி வச்சு காஞ்சி போனதுனால அது முக்கி புளிய வேண்டியதாக இருக்குது. சாறே வரமாட்டேங்குது. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா நல்லா பெரட்டி வச்சுக்கலாம். பெரட்டி ஒரு 10-15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம், 1/2 மணி நேரம் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். மிளகா காரம் தாங்க முடியாமல் கருவேப்பிலை பறக்குது பாருங்கள். அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தா சோறு நல்லா வெந்து போச்சு. வீடியோ எடுக்கிறேன்னு சோறு குழஞ்சே போச்சுங்க. சரி மீன் குழம்பு பிசைச்சி அடிக்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் இட்லி பாத்திரத்தில் தான் சோறு வடிப்பேங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வடிக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தா புளி ஊற வைக்க மறந்துட்டேன். இது வந்து என் பையனோட ப்ராப்பர்ட்டி, அவனுக்கு அடுக்கலை சாமான். அதை எடுத்துகிட்டு வந்து அதில் புளியை ஊற வச்சாச்சு. சரி நம்மளும் மண் சட்டியில் ஊற வைப்போமேனு வச்சு விட்டுட்டேன். இது ரொம்ப பழைய புளி, கருப்பு புளி, அதனால நல்லா மேலாப்பில் தெளித்து ஊற்றினா பிசைஞ்சு ஊற்றணும்னு வைங்க மீன் குழம்பு கருப்பு கலரில் தான் இருக்கும். அதனால் மேலாப்பில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து மீன் போட்டுக்கலாம். எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட்டே மீனையும் சேர்த்து தான் கலக்கி வைப்பாங்க. இந்த சீலா மீன் குழஞ்சி போயிடும். அதனால தான் நான் லேட்டாக போடுறேன். முங்காதவங்களெல்லாம் நல்லா முக்கி விட்டுக்கலாம். முக்கி விட்டுட்டு இந்த அடுப்பை பற்ற வச்சு இங்கே தூக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் அடுப்பு தான் எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொதிச்சு பாருங்கள் டெக்கரேஷனாக இருக்குது சட்டி ஃபுல்லாக. இது பொரிக்கிறதுக்கு கிழங்கா மீன். இந்த மீன் பொரிக்கிறதாங்க எனக்கு பயம். பொட்டி தெரிக்கும். எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வீசி வச்சாச்சுங்க. நான் பயந்து பொட்டி தெரிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்பு கரண்டி தலை நிற்காதுங்க, அதனால் அதுக்கு ஒரு தலையணை வைக்கணும். அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். தேங்காய் எண்ணெய் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது உருகிறதுக்கே 10 நிமிஷம் ஆயிருங்க. இவ்வளோ வெயில் அடித்தாலும் அது தேங்காய் எண்ணெய் கெட்டியாகவே இருக்குது. கடுகு வெந்தயம் கண்டிப்பாக போடணுங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். போட்டுவிட்டு லேசாக கிளறிட்டு அந்த சட்டியை பிடிச்சி நல்லா ஒரு ஆட்டி வச்சுட்டு மூடி வச்சுக்கலாங்க. இங்கே பார்த்தா அந்த இடையிலே 2 பேரையும் வந்து குளிப்பாட்டி விட்டேன். குளிப்பாட்டிட்டு 2 பேரையும் போய் தலை காய வைங்கன்னு விட்டால் அவங்க விசிட்டர்ஸ் மாதிரி 2 பேரை விசிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கங்க. நான் வீட்டு வேலை செய்கிறதா இவங்கள பார்க்குறதா சொல்லுங்கள். டேய் மண் விளையாடாதடா. டேய் பாண்டா, எப்படி வாய் பேசுகிறான் பார்த்தீங்களா. இவனை வச்சு ஓட்டுறதே எனக்கு பெரிய விஷயங்க. இவன் ஒரு ஆளே போதுங்க என்னையை வறுத்து எடுக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தா நான் இனி குளிக்க போனேன். அப்போ இவங்க 2 பேருக்கும் சோத்தை போட்டு கையில் கொடுத்து போயிட்டோன்னா பேசாமல் உட்காந்து சாப்பிடுவாங்க. அது என் பையன்லாம் இருக்க மாட்டான், நான் ஒரு நம்பிக்கையில் கொடுத்துட்டு போகிறேன் உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பாப்பா பேசாமல் உட்காந்து சாப்பிடுவாங்க. எனக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த பையன் இருக்கிறான் பாருங்கள், எப்போ வந்து பிறந்தானே தெரியலைங்க. இப்போ பாருங்கள் கோச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கிறான்.
முள் கையில் குத்தியிருக்கான். சோறை கையில் அள்ளவே முடியலையாம்மா. பிரச்சனை அது வேறு பெருசாக ஓடிட்டுருக்குது பாருங்கள். தாங்கவே முடியலைங்க இவனை வச்சுட்டு. அவ்வளோதாங்க, இன்றைக்குள்ள மினி விலாக் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.